ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல சிஎஸ்ஐஆர் நெட் கெமிக்கல் சயின்ஸ் உடைய சிலபஸ் அப்டேட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே தெரியும், சிஎஸ்ஐஆர் தன்னுடைய வெப்சைட்ல ஒரு நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டீஸ் இதான். இதுல சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டீஸ் எதை பத்தினது, இதோடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சிலபஸை ரிவைஸ் பண்றதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கண்டக்ட் பண்ணுது சிபிடி மோட்ல. இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ட்வைஸ் இயர் வந்து நடக்குது. அண்ட் 5 சப்ஜெக்ட்டுக்கு இந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிருக்கு. அதுக்கேத்த மாதிரி சிலபஸோடைய அந்த சிலபஸையும் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் அண்ட் டிஸ்கஷன்லாம் வச்சு சிலபஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்ட்டுக்கு சிலபஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சயின்ஸ், அடுத்து எர்த் சயின்ஸ், மேத்தமேட்டிக்கல் அண்ட் பிசிக்கல், இது 4க்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ் அண்ட் ரிவைஸ் பண்ண சிலபஸ் இதை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிவைஸ்டு சிலபஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்ஐஆர் ஹெச்ஆர்டிஜி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயுமே நாங்க அந்த சிலபஸை கொடுக்குறோம். சிலபஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதே போல இந்த ரிவைஸ்டு சிலபஸை பத்தின ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தா தெரியும், இங்க ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம். அந்த ரிவைஸ் பண்ண சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். இந்த லிங்க் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் வரையும் லைவ்ல இருக்கும் அப்படின்னா 13 ஏப்ரல் 2006 இருந்து 14 மே 2026 இது வரையும் பாத்தீங்க அப்படின்னா அது லைவ்ல இருக்கும். ஒரு பர்சன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் தான் கொடுக்க முடியும். இதுதான் அந்த நோட்டீஸ்ல இருக்கக்கூடியது. இப்ப கெமிக்கல் சயின்ஸை பொறுத்த வரையும் என்னென்ன சிலபஸ்ல ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்ல அதாவது ஓல்டு சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல்னு 3 செக்ஷன் இருக்கும். ஆனா இப்ப ப்ரப்போஸ் பண்ணிருக்கக்கூடிய சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் இன்டகிரேட்டட் சிலபஸா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்டா தான் இருக்கும். இங்க இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் அந்த மாதிரி எந்த ஒரு செக்ஷனும் இருக்காது. ஒரு சிங்கிள் இன்டகிரேட்டட் சிலபஸா இப்ப கொடுத்துருக்காங்க. இதுல சில முக்கியமான லெசன்ல இருக்கக்கூடிய அந்த கம்பாரிசன் கொடுக்குறேன். சில நம்மளுக்குன்னு தெரியும், இப்ப சிஎஸ்ஐஆர் நெட்னாலே சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. என்னென்ன? மெயின் குரூப் எலமெண்ட், ஆர்கனோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி, கோஆர்டினேஷன், அதே போல ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இப்ப சிஎஸ்ஐஆர்னாலே சில முக்கியமான டாபிக்ஸ் இருக்குல்ல, அதுல ஓல்டு சிலபஸ்ல என்ன இருக்கு, இப்ப நியூவா ப்ரப்போஸ் பண்ண சிலபஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதுல ஓல்டு சிலபஸ்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா மெயின் குரூப் எலமெண்ட் அண்ட் தேர் காம்பவுண்ட்னு கொடுத்துட்டு அதுல அல்லோட்ரோபி, சிந்தசிஸ், ஸ்ட்ரக்சர், பாண்டிங், இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இவ்வளவுதான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறதுல பாத்தீங்கன்னா டீடைல்டா கொடுத்திருக்காங்க. எஸ்என்பி பிளாக் எலமெண்ட்ல பீரியாடிக் ட்ரெண்ட், ஹைட்ரைட்ஸ், ஹேலைட்ஸ், ஆக்சைட், ஆக்சோ ஆசிட், நைட்ரைட், சல்ஃபைட், அடுத்து போரான், கார்போரைன், சிலிகான், சிலிகோன்ஸ், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிலிகேட்ஸ், போரான் நைட்ரைட், போரசின், பாஸ்பசின்ஸ், அடுத்து அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன், பாஸ்பரஸ், சல்ஃபர், நோபல் கேஸ் அண்ட் ஆசிட் பேஸ். கிட்டத்தட்ட இதுல என்னது, இந்த மெயின் குரூப்ல இதுல இருந்து இதுவரை, அதாவது அங்க என்ன பண்ணிருக்காங்க, பொதுவா காம்பவுண்ட்ஸ்னு கொடுத்து ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துட்டாங்க. இப்ப ப்ரப்போஸ் பண்ணதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்னா டீட்டெயில்டா எலாபரேட்டா இந்தந்த காம்பவுண்ட் இந்த மாதிரியான அல்லோட்ரோப்ஸ்னு டீட்டெயில்டு ஃபார்மா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல செகண்ட் வாங்கல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. இந்த கோஆர்டினேஷனை பொறுத்த வரையும் ஓல்டு சிலபஸ்ல சிம்பிளா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டிரான்சிஷன் எலமெண்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர், பாண்டிங், தியரி, ஸ்பெக்ட்ரல், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ரியாக்ஷன் மெக்கானிசம் இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்களே நம்ம இதுவரையும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சிலபஸ்ல. ஆனா இப்ப கொடுத்துருக்கக்கூடிய இப்போ ரிவைஸ் பண்ணிருக்கிறதுல எப்படி இருக்குன்னா ஸோ இவ்வளவு டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தா தெரியும் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஐசோமரிசம், பீரியாடிக் ட்ரெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட், கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, அந்த எம்ஓடி தியரியுமே பாத்தீங்கன்னா 4, 5, 6 கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ் அதையும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி லெவல் டயக்ராம், அடுத்து சிஎஃப்எஸ்சி அதோடைய அப்ளிகேஷன், ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன், மெட்டல் மெட்டல் பாண்டட் காம்பவுண்ட் அண்ட் அதுக்கான ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அதோடைய மேக்னட்டிசம்,
டேர்ம் சிம்பிள் படிக்கணும், செலக்ஷன் ரூல், ஆரகல் டயக்ராம், அடுத்து டனாபே சுகானோ டயக்ராம், அடுத்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ், நெஃப்லாசிட்டி எஃபெக்ட், ரேகா பேராமீட்டர், சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் மெக்கானிசம்னு இங்க சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறதுல பாருங்க, ரியாக்ஷன் மெக்கானிசமே டீட்டெயில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது கைனெட்டிக் அண்ட் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி, சப்ஸ்டியூஷன், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், அண்ட் அதே போல போட்டோகெமிஸ்ட்ரி ஆஃப் புரோட்டீனியம் அண்ட் ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ். இவ்வளோ டீட்டெயில்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை எலாபரேட் பண்ணிருக்காங்க. இது கோஆர்டினேஷனுக்கான ஓல்டு சிலபஸ், இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ், இது ரிவைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சிலபஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதே போல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு டாபிக் யாரு அப்படின்னா ஆர்கனோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி. அடுத்து இதுல ஓல்ட பாத்தீங்க, இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது எப்படி படிப்போம், ஓஎம்சியை பொறுத்தவரையும் பாண்டிங், ஸ்ட்ரக்சர், சிந்தசிஸ், ரியாக்டிவிட்டி, அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட், கேஜஸ் அண்ட் மெட்டல் கிளஸ்டர். இதான் நம்ம ஓஎம்சியை பொறுத்தவரையும் இதுவரையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதாவது எக்ஸிஸ்டிங் சிலபஸ். இப்ப எப்படி ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதே தான், பட் எலாபரேட் பண்ணிருக்காங்க. பாருங்களேன், சிந்தசிஸ், ஸ்ட்ரக்சர், பாண்டிங் ஆஃப் ஓஎம்சி காம்பவுண்ட், அண்ட் அதுலயே பாத்தீங்கன்னா மெட்டல் அல்கைல், கார்பின், அல்கைலின், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கார்போனைல், அல்கீன், அரைன் அண்ட் மெட்டலோசின் காம்ப்ளெக்ஸ், அதே போல ஃபிளக்ஷியோனாலிட்டி, ஃபண்டமெண்டல் ஓஎம்சி ரியாக்ஷன், ஆர்கனோமெட்டாலிக் ரியாக்ஷன், ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட், அதுலயுமே ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க ஹைட்ரஜனேஷன், ஹைட்ரோ ஃபார்முலேஷன், அசிட்டிக் ஆசிட் சிந்தசிஸ், மெட்டாதசிஸ், இந்த மாதிரி. அதே போல சிஎக்ஸ் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடியது, ஒலிஃபின் ஆக்சிடேஷன், ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்டுமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதாவது ஓல்டு சிலபஸ்ல ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறதுல வந்து ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட், ஃபிஷர் ட்ரோப் சிந்தசிஸ், ஜீக்லர் நட்டா கேட்டலிஸ்ட், இதெல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. இதுதான் எக்ஸிஸ்டிங் சிலபஸ்க்கும் இப்ப ப்ரப்போஸ் பண்ணிருக்கக்கூடிய சிலபஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா குவாண்டம். குவாண்டமை பொறுத்தவரை நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் சிலபஸ்லயுமே வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை, பட் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எப்படி கேட்கலாம், கொஞ்சம் அட்வான்ஸா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப ஓல்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல் இருக்கும், பாஸ்டுலேட்ஸ் இருக்கும், ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும், எக்ஸாக்ட்லி சால்வபிள் சிஸ்டம் இருக்கு, பார்ட்டிகல் இன் அ பாக்ஸ், ஹார்மோனிக் ஆசிலேட்டர், ஹெச் ஆட்டம், அப்புறம் ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால் அண்ட் ஸ்பின் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம், டனலிங். இதான் ஓல்டு சிலபஸ். எக்ஸாக்டா இப்ப ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறதுலயும் அதே தான் இருக்கு. அதே போல பாஸ்டுலேட் இருக்கு, ஆப்ரேட்டர் இருக்கு, எக்ஸாக்ட்லி சால்வபிள் சிஸ்டம் இருக்கு, பார்ட்டிகல் இன் 1D பாக்ஸ், ஹார்மோனிக் ஆசிலேட்டட், ரிஜிட் ரொட்டேட்டர், அண்ட் அடுத்து ஹெச் ஆட்டம், ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால், ஆர்பிட்டால் அண்ட் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர், டனலிங். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம். அப்ப கொஸ்டின் எப்படி இருக்கும்னா இன்னும் அட்வான்ஸா கேட்போம். சிலபஸ்ல வந்து குவாண்டமை பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை, ஓகேவா? பட் வந்து என்ன அதிகமா இருக்கும்னா கொஷின்ஸோடைய அந்த அந்த அட்வான்ஸ்னஸ் வந்து அதிகமா இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸா கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கணும், ஓகேவா? அண்ட் அதே போல ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பொறுத்தவரையும் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, ரொட்டேஷனல் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆஃப் அ டயட்டாமிக் மாலிகுல், ஐஆர், ராமன், அடுத்த பிரின்சிபல் ஆஃப் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ், இந்த மாதிரி சிங்கிள் வேர்ட்லயே கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறது எப்படி பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஓல்டு சிலபஸ்ல இந்த மாதிரி இல்ல, ஜஸ்ட் லைனா தான் இருக்கு, ஐஆர், ராமன், இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த வேர்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனா ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறதுல பாருங்களேன், ரொட்டேஷனல், வைப்ரேஷனல், ராமன் ஸ்பெக்ட்ரா, எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா, அடுத்து பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மேக்னெட்டிக். அதாவது இங்க மேல கொடுத்துருக்க அது அப்படியே இருக்கு, அது இல்லாம யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஃப்ளூரசன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, எஃப்டிஐஆர், ராமன், அடுத்து என்எம்ஆர், இஎஸ்ஐஆர், அடுத்து மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, சைக்ளிக் வோல்டாமெட்ரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்பிரேட்டிவ் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, விச் மீன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி எலிஸ்ட்ரேட் பண்றது ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் பண்ணி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்டா பாருங்களேன், H1 என்எம்ஆர், C13 என்எம்ஆர், அதே போல கீழே பாத்தீங்க அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரோபிங் ரியாக்ஷன் மெக்கானிசம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுது. இப்ப ரிவைஸ் பண்ண சிலபஸ்ல இந்தந்த டாபிக்லாம் இருக்கு. ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரியாக்ஷன் மெக்கானிசமை பொறுத்தவரையும் ஓல்டு சிலபஸ்ல இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அடிஷன், எலிமினேஷன், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இருக்கும். அண்ட் அது இல்லாம எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல் ஆர் ரேடிக்கல் ஸ்பீசிஸ், இதோடைய மெக்கானிசம் அண்ட் ரியாக்ஷன் பாத்வேவை டிட்டர்மைன் பண்றது, இதுதான் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. இப்போ ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா
அடிஷன், எலிமினேஷன், சப்ஸ்டியூஷன் இது இல்லாம கண்டென்சேஷன், கன்சர்டட் ரியாக்ஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட், ஃப்ராக்மெண்டேஷன் இதோட ரியாக்ஷன் மெக்கானிசமுமே இங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல டிட்டர்மினேஷன் ஆஃப் ரியாக்ஷன் பாத்வேவை பொறுத்தவரை அதையே டீட்டெயில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹெமன் பாஸ்டுலேட்ஸ், அடுத்த ரியாக்ஷன் கைனெட்டிக், கைனெட்டிக் ஐசோடோபிக் எஃபெக்ட், ஹெமண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி இதையே இந்த ரியாக்ஷன் பாத்வே நீங்க சிம்பிளா கொடுத்தத நம்ம இங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசமும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஹெட்ரோசைக்ளிக்கை பொறுத்தவரையும் எக்ஸிஸ்டிங் சிலபஸ்ல எப்படி இருக்கும், ஜஸ்ட் சிந்தசிஸ் ரியாக்டிவிட்டி ஆஃப் காமன் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். அதுவும் என்னது 1 or 2 ஹெட்டிரோ ஆட்டம் இருக்க மாதிரி. மேக்சிமம் நம்ம வந்து தயோஃபின் அண்ட் ஃபியூரான் அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரோல் இந்த மாதிரியான காம்பவுண்டுக்கு தான் மெயினா நம்ம வந்து படிப்போம். ரொம்ப டீட்டெயில்டாலாம் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டை படிக்க மாட்டோம். ஜஸ்ட் நம்ம என்னது ஒரு ஓவர்வியூ மாதிரி கொஞ்சம் பேசிக்கா அது மட்டும் தான் நம்ம கவர் பண்ணும். ஆனா இப்ப இந்த நியூவா ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்கல்ல அதுல பாத்தீங்க அப்படின்னா சிந்தசிஸ் அண்ட் ரியாக்டிவிட்டி ஆஃப் காமன் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் 1 or more ஹெட்டிரோ ஆட்டம், அதாவது ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் என்ன இங்க ஓல்டு சிலபஸ்ல இருக்கோ அதுவும் இருக்கு. பிளஸ் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஆஃப் ஹெட்ரோசைக்கிள் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம் அண்ட் பார்மசூட்டிக்கல் மாலிகுல் இதையும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க ஹெட்ரோசைக்ளிக்கை பொறுத்தவரை. ஆல்மோஸ்ட் நான் முக்கியமான டாபிக்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப பார்ட் சியை பொறுத்தவரையும் 60 கொஸ்டின் இருக்கு. இந்த ப்ரொபோஸ் பண்ணிருக்கிறதுலயுமே 60 கொஸ்டின் இருக்கு. ஆனா கொஸ்டினோடைய நேச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அனாலிட்டிக்கல் நேச்சர்ல கொஸ்டின் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா டைரக்டா கொஸ்டின் இருக்காது, நம்ம டீப்பரா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரியான கொஸ்டின் தான் இருக்கும். அதான் அனாலிட்டிக்கல் நேச்சர்ல இருக்கு. பார்ட் சியை பொறுத்தவரையும் 60 கொஸ்டின் இருக்கும். ஆனா இந்த 60 கொஸ்டினோடைய நேச்சர் வந்து மாறப்போகுது. அண்ட் அதே போல நம்ம இதுவரையுமே சிஎஸ்ஐஆரை பொறுத்தவரையும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா எம்சிக்யூ டைப்ல இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டின் அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுல ஒரு கரெக்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனா இன்னுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்எஸ்கியூ டைப்ல கொஸ்டின் இருக்குன்னு சொல்றாங்க. எம்எஸ்கியூ அப்படின்னா என்ன, மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 3 அல்லது 2 ஆன்சர் கூட சரியா இருக்கலாம். நீங்க எல்லா கரெக்ட் ஆப்ஷனையும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு மார்க், இல்லைன்னா அதுக்கு மார்க் கிடையாது. ஸோ கைண்ட் ஆஃப் கேட் கொஸ்டின் மாதிரி. ஸோ எம்எஸ்கியூ டைப்ல கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கே, இப்ப நான் கரண்டா இந்த சிஎஸ்ஐஆருக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பேனிக் ஆக தேவையில்ல, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் மாத்த தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜூன் சிஎஸ்ஐஆர் 2026க்கான சிலபஸ் சேஞ்ச் ஆக போறதில்ல. ஏற்கனவே என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் இந்த ஜூன் சிஎஸ்ஐஆருக்கு. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாம். என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்களோ அதை தாராளமா கண்டினியூ பண்ணுங்க. இந்த சேஞ்சஸ் இது எல்லாமே எப்ப சொல்லியிருக்காங்க, வரக்கூடிய சிஎஸ்ஐஆருக்கு இதை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கான ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. அந்த ஃபீட்பேக்குமே மே வரையும் இருக்கு, May 14 வரையும் ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஜூனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுலாம் பாசிபிளே கிடையாது. அதனால இது ஜூன் சிஎஸ்ஐஆருக்கு அப்ளிகபிள் கிடையாது. இந்த ரிவைஸ்டு சிலபஸ், இந்த சேஞ்ச் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுறது எதுவுமே ஜூன் சிஎஸ்ஐஆருக்கு கிடையவே கிடையாது. அது எல்லாமே டிசம்பருக்கு தான். அதனால இப்ப இந்த ஜூன் சிஎஸ்ஐஆருக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு நார்மலா நடக்கக்கூடிய சிஎஸ்ஐஆரா இருக்கும். அடுத்து வரக்கூடிய சிஎஸ்ஐஆரோடைய நேச்சர் நிறைய சேஞ்சஸ்ல மாறப்போகுது. அதனால இந்த சிஎஸ்ஐஆர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அதை ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு ஃபர்தரா எதுவும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரொஃபசர் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.